உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி இப்போ பெருமளவில் நம்ம எல்லாருமே சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் பார்த்துட்டு வரோம். வகையில் ராகு கேதுவும் இந்த வருடம் பயிற்சி ஆகிறார்கள். என்றைக்குமே இந்த ராகு கேது அப்படிங்கிற ரெண்டு கிரகங்களும் சர்ப கிரகங்கள், அதாவது பாம்பு கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுவார்கள். சாயா கிரகங்கள்னால் எந்த ஒரு நிழல் கிரகங்கள் மாதிரி, இவர்களுக்கென்று தனியாக ஒரு குணங்கள் கிடையாது. எந்த ஒரு இடத்துல இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொண்டு செயல்படுபவர்கள் இந்த ராகு கேதுக்கள். இந்த ராகு கேது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் இப்பொழுது இந்த வருடம் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ராகுவும், அதே மாதிரி கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு கேதுவும் பயிற்சி ஆகிறார். இவங்க ரெண்டு பேரும் பயிற்சி ஆகிறாங்க. இதனால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன? எப்பயுமே ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வைஸில் தான் மூவ் ஆவாங்க. ஆன்டி கிளாக் வைஸில், கிளாக் வைஸ்னால் இப்படி, ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி. ஸோ அப்போது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வருவாங்க, அப்புறம் மகரத்துக்கு வருவாங்க, அப்படி கீழே இப்படி இந்த பக்கமாக வருவாங்க. அதே மாதிரி கேதுவும் இந்த பக்கமாக இப்போ சிம்மத்துக்கு போனால் அடுத்து கடகத்துக்கு போவார், இப்படி போவார். இதுதான் அவங்களோட மூமெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்பது எந்த விதமான பலன்களை தரப்போகிறது? பெரும்பாலும் ராகுவை நம்ம எப்படி கருதுகிறோம்னா, போககாரகன் அப்படின்னு அழைக்கிறோம். ராகு என்ன கூப்பிட்றோம்? போககாரகன். கேதுவை மோட்சகாரகன் அப்படின்னு கூப்பிட்றோம். ராகுனா போகம். போகம்னா என்ன? எது எதெல்லாம் உலகத்தில் சிற்றின்பங்களோ அதை அத்தனையும் தரக்கூடிய கடவுளாக ராகு பார்க்கப்படுகிறார். உலக அளவில் எவையெல்லாம் சிற்றின்பங்களோ, அதாவது தீர்த்தவாரி, அப்புறம் அதே மாதிரி பெண்கள், அப்புறம் கிளப்பு, இந்த சீட்டாடுறது, அப்புறம் இந்த ஆட்டம் போடுறது, பாட்டு பாடுறது, கேளிக்கைகள், கூத்து, இது எல்லாமே என்ன? ராகுவாக கருதப்படுகிறது. ஞானம், சந்நியாசம், எல்லாத்தையும் கடந்த பற்றற்ற நிலை, இதெல்லாம் கேதுவாக கருதப்படுகிறது. இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு மனிதர்களை ஆட்டுவிக்கிற சக்தியாக கருதுகிறார்கள். கிரகங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் கேது. கேதுக்கு அப்புறம் சக்தி வாய்ந்த கிரகம் ராகு. ராகுக்கு அப்புறம் சக்தி வாய்ந்த கிரகம் சூரியன். அங்கே சூரியன்லேருந்து வரிசையாக ஒவ்வொரு சக்தி வாய்ந்த கிரகங்களாக நம்ம நிறுவுறோம். வகையில் கேது தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காடு. ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கேது திசையால் படாத பாடுபட்டிருப்பாங்க. ராகு மகாதிசைன்னு சொல்கிறாங்க. குரு மகாதிசை மாதிரி ராகு மகாதிசை. ஏன் ராகு மகாதிசைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ராகு அவ்வளோ பெரிய அர்த்தகாரியம் மகாவீரியம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய உடம்பு ராகு. இந்த ராகு வந்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும்? முக்கியமாக இந்த போககாரகன் ராகு உடம்பில் இருக்கும் பொழுது அல்லது 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குடும்ப உறவு பிரிஞ்சிரும். அதாவது டைவர்ஸ் கடவுள்னு பேர். இவர் ஷார்ட்கட்டில் நாங்கள்லாம் ஜோதிடர்கள்லாம் கிண்டல் பண்ணுறதுக்கு சொல்லுவோம், டைவர்ஸ் கடவுள். இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஒருத்தருடைய பிரிவினைக்கு காரணமான கடவுளாக இவர் இருக்கிறார். தம்பதிகள் இருக்காங்க, அவங்களுடைய பிரிவினைக்கு காரணமாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராகு தான் இருக்கிறார். அப்போது கேதுங்கிறவரை எப்படி பார்க்குறோன்னா, தாழ்வு மனப்பான்மைக்கான கிரகமாக பார்க்குறோம். ஒரு குறுகிய சிந்தனை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்னால் இதெல்லாம் முடியுமா, நான்லாம் போய் இதெல்லாம் பண்ணுவேனா என்று எண்ணுபவர் கேதுவாக நாம் கருதுகிறோம். இவர்கள் 2 பேருடைய பயிற்சியும் வருகின்ற மே மாதம் 19ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் செல்கிறார். இதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள், யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அடையப் போகிறீர்கள். ஏன்னா ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைம்பாங்க. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் மன மகிழ்ச்சியோட ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண போகிறீங்க, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள், ஏன்னா ராகுனா வெளிநாட்டு கடவுள்னு பேர், யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகிறது, அந்நிய வர்த்தகங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் ராகு தான், அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அசுர தயாநிதினு பேர். அதனால் பெரும்பலம் கொண்டு யார் வியாபாரத்தில் தனித்து செயல்பட போகிறீங்க, இது அத்தனை யோகங்களையும் தரக்கூடியவர் ராகு. அவர்களாம் யார் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் 12ஆம் வீட்டிலே கேது, 6ஆம் வீட்டிலே ராகு. 6ஆம் வீட்டில் ராகு வரும்பொழுது என்ன ஏற்படுகிறது? ரண, ருண, ரோக, சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் வருகிறார். வியாதி, கடன், கஷ்டம் போன்றவையெல்லாம் தருகின்ற இடத்திலே ராகு பகவான் வருகிறார். பொதுவாகவே 6ஆம் வீட்டிலே நண்பர்களே ராகு வருவது மிகப்பெரிய நன்மைகளை உண்டாக்கி தருகிறது. ஏனென்றால் 6ஆம் இடம் என்பது என்னன்னா சத்ரு ஜெயம் என்று குறிக்கிறார்கள். சத்ரு ஜெயம், சத்ரு ஜெயம்னா எதிரிகளை வெற்றி கொள்வது. எதிர்த்தினில் எதிரியே இல்லை, நம்பிக்கை கொள் கவலையே இல்லை. எதிர்த்து நிற்கிறோம். நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களாங்கிறது விஷயமே கிடையாது. நீங்கள் அதை எதிர்த்து நின்னீங்களா இல்லையாங்கிறது தான் விஷயம். இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சம் எதை பார்க்கிறது என்றால்,
உங்களால் முடியும் நீங்கள் நம்புனீங்களா இல்லையாங்கிறத இந்த உலகம் பார்க்கிறது. அதுதான் முக்கியம். நீங்கள் உங்களால் கட்ஸாக நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது. இந்த 6ஆம் வீட்டிலே வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு 1008 சங்கடங்கள், கடன்கள், பிரச்சனைகள் வந்தாலும் ஒத்த ஆள் நான் எப்படி நின்னேன் பார்த்தியா அப்படிங்கிறது தான் உங்களுடைய பெரிய விஷயம். அந்த ஆற்றலை தருகிறார். கம்பெனிக்கு போனேன் சார், கம்பெனிக்கு போனால் நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான், நம்மளை போட்டு கொடுக்குறதே ஒரு வேலை. அவன் பிறந்ததுலேருந்து இது ஒரு சத்தியமாகவே ஏண்டா எங்கன்னு இப்போ என்ன போட்டு கொடுக்குறதுக்கு தான் அவங்கள அந்த மாதிரி இதுக்குன்னே ஒரு ஆளுங்க இருப்பாங்க. அப்போது அந்த போட்டு கொடுக்குறதுக்குன்னே ஒரு நீங்கள் அமெரிக்காவில் போய் 34வது மாடியில் இருக்கிற கம்பெனிக்கு போனாலும் அங்கேயும் ஒரு தரப்பாக அவங்கள போட்டு கொடுக்குறதுக்கு. ஸோ கம்பெனிக்கு போனால் தான் இந்த பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டில் நமக்குன்னே வருவாங்க நம்ம சொந்தக்காரங்க. இவங்கெல்லாம் நமக்குள்ளே குட்டி கலாட்டா பண்ணி விடுறதே இவங்களுக்கு ஒரு வேலை. ஸோ அப்போ இருக்கும்போது இது அத்தனையும் தாண்டி உங்கள் வெற்றியை மட்டுமே ஃபோக்கஸாக வச்சு நீங்கள் நடந்து போகிறீங்களே, உண்மையிலே நீங்கள் பெரிய விஷயம். உண்மையிலேயே பெரிய விஷயம் என்னென்னா, இது எதையும் ஒரு 3 தவளைகள் இருந்ததாம் நண்பர்களே, 3 தவளைகள். அதில் இந்த 3 தவளைகளையும் ஒரு மலையில் ஏற விட்டாங்க. ஒரு மலையில் எந்த தவளை மலையினுடைய உச்சிக்கு செல்லுகிறது என்பது தான் போட்டி. நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் முதல் தவளை ஏறிட்டு கீழே விழுந்துருது. எல்லாம் கீழே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஐயோ ஏறாத, கீழே விழுந்தீங்கன்னா 10 பிசாக்கு பெறாது, என்ன ஆகும், கை காலெலாம் உடஞ்சி போயிடும், பார்த்து பத்திரம் சொல்கிறாங்க. 10 படிக்கட்டு ஏறிச்சு, கீழே விழுந்து இறங்கி வந்துடுச்சு பயந்துக்கிட்டு. அப்புறம் 2வது தவளை ஒரு 250 மீட்டர் மேலே ஏறினோடனே கீழே இருக்கிறவங்களாம் டே வேணாண்டா, அங்கே போனால் விழுந்துருவடா, வேணாண்டா, சொன்னா கேளுடான்னு கத்துறாங்க, பயந்துக்கிட்டு இறங்கி வந்துடுச்சு. இந்த 3வது ஒரு தவளை இருந்தது பார்த்தீங்களா, அது மட்டும் விறுவிறுன்னு ஏறி மலை உச்சிக்கே போயிடுச்சு. அப்போ இருந்தவங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, எப்படி இந்த தவளை மேலே போச்சுன்னு. அந்த தவளை கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் நெறியாளர், நம்ம தம்பி மாரி நெறியாளர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, இந்த போட்டியில் நீங்கள் ஜெயிச்சிங்களே, இந்த வெற்றி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தவளை சொன்னிச்சான், கேட்கல, காது கேட்கலன்னு சொன்னிச்சான். அப்புறமா தான் தெரியுமா அந்த தவளைக்கு காது கேட்காதுன்னு. அது காது கேட்காதனால தான் அவ்வளோ பெரிய மலை உச்சிக்கு அது போச்சு. இவங்க பேசுகிறதான் கேட்டு இருந்துச்சுன்னா அது அவ்வளோ பெரிய உச்சிக்கு போயிருக்காது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பின் உறவுகளே, நன்றாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யார் பேசுறதையும் கேட்காம இருந்தாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க. உலகத்தில் நமக்குன்னே சில கேரக்டர் வருவாங்க, நீ தோற்று போயிடுவ, உன்னால் முடியாது, இதெல்லாம் நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தை ஒரு 100 சப்ஸ்கிரைபர்லேருந்து நான் பார்க்குறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போல்லாம் நான் தம்பிகிட்ட சொல்லுவேன், யார் பேசுகிறதையும் கேட்காது, தொடர்ந்து முன்னேறி நீ ஜெயிச்சிருவேன். இன்று கிட்டத்தட்ட 1 லட்சம் பக்கத்தில் தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் நல்ல 1 லட்சம் வந்துடும், அது 10 லட்சம் ஆயிரும், அப்புறம் 1 மில்லியன் ஆயிரும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். திருவள்ளுவர் ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னா. தெய்வத்தாலே முடியாதுன்னு கைவிட்ட ஒரு கேஸை கூட முயற்சி பண்ணால் ஜெயிக்க முடியுங்கிறாங்க. 6ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகு முயற்சி தருகிறார், தடைகளை தாண்டுகின்ற சக்தியை தருகிறார், நிறைய பேருக்கு வேலை தரார், இவ்வளவு நன்மைகளை தருகிறார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது இறைவன் வழிபாட்டை நோக்கி உங்களை அழைத்து செல்கிறார். கடவுள் நம்பிக்கை, இது வரைக்கும் நான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன், எங்கள் அம்மாவை நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, எங்கள் அப்பாட்ட நான் கை வாங்கிட்டேன், நான் பண்ணது தப்பு, எங்கள் அண்ணனை நான் அடிச்சிட்டேன், என் மனைவியை நான் அடிச்சிட்டேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு. சார், என்னைக்கு நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு இறைவன் உங்களை மன்னித்து விட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் இருக்கான், பண்ணது தப்புன்னே தெரிஞ்சாலும் கடைசி வரைக்கும் அதை ரியலைஸே பண்ண மாட்டாங்க. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது ரியலைஸ் பண்ண வைப்பார், நீ பண்ண பாவம், இதெல்லாம் நீ செஞ்ச தப்பு, அதுக்கான தண்டனை தான் இதெல்லாம். உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் வேறு யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், உங்களுக்கு யாரும் மைண்டு வாய்ஸே கொடுக்க வேண்டாம். உங்களுடைய மனசாட்சி இருக்குது பார்த்தீங்களா, அது சொல்லும் உங்களுக்கு ஏன் இந்த தப்பு நடந்துச்சுன்னு. உங்கள் மனசாட்சி கரெக்டாக தெரியும். அன்னைக்கு பண்ணியே, அதனால தான் உனக்கு இந்த கதி அப்படிங்கிறத மற்றவன் சொல்லி கேட்ட மாட்டான், உங்கள் மனசாட்சி கரெக்டாக சொல்லும். யாரையுமே சொற்களால் துன்புறுத்தி விடாதீர்கள், சொற்களால் நம்ம துன்புறுத்தி விட்டோமே என்றால் அதுக்கு பின்னாடியே கேது 12 அவனை துன்புறுத்தினில்ல, இந்த வச்சுக்கொண்டு உங்களை துன்புறுத்திட்டு போவார். ஸோ அப்போ 12ஆம் வீட்டு கேது இறை வழிபாட்டுக்கு உங்களை அழைத்து செல்கிறார். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், யாரையாவது ஹட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய்ட்டு ஒரு ஐ லவ் யூ சொல்லி சேர்ந்துக்கோங்க. ஐ லவ் யூ, ஐம் சாரி. கேதுவுக்கு இன்ஸ்டீட் ஆஃப் கேதுவுக்கு பூஜை பண்ணுற நேரத்தை விட்டுட்டு யாரை நீங்கள் ஹட் பண்ணீங்கன்னு உங்கள் மனசில் தெரியும், அவங்கள்ட்டலாம் போய் தெரியாமல் பண்ணிட்டேன், ஐம் சாரின்னு சொல்லிவிடுங்க. கேது உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். 6ஆம் வீட்டு ராகு உங்களுக்கு நிறைய தடைகளை கொடுத்து ஜெயிக்க வைக்கிறார். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த 1.5 வருடமும் காதுகளை மூடிக்கொள்ளுங்கள். இதான் என்னுடைய கைண்ட் அட்வைஸ். காதுகளை மூடிக்கொண்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. நம்ம தளபதி, இளைய தளபதி டைலாக் மாதிரி தான்,
ஒரு நதி அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. அதில் கல் எறிஞ்சு விளையாடுவாங்க. நிறைய பேர் என்னென்னமோ பண்ணுவாங்க, அதில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இந்த நதி எதை பற்றியாவது கவலைப்பட்டிருக்கா? அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். தனக்கான கரைகள் என்னங்கிறத அந்த நதி தான் முடிவு பண்ணும். நதி எந்த பக்கம் போகணுன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நதி போகிற பக்கம் நீங்கள் போய்க்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. உங்கள் பின்னாடி கூட்டம் தன்னால் வரும். யாராவது ஒரு இடத்துல போட்டு நதி நதி போரூர் கார்டனில் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியே போனால் நதி வரவா போகுது. நதி எந்த ரூட்டில் போகுதுங்கிறத நதி தான் டிசைட் பண்ணும். அந்த மாதிரி நீங்கள் எங்கே போகணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இன்னொருத்தர் சொல்கிறதுக்காகலாம் கேட்காதீங்க. 6ஆம் வீட்டு ராகு இந்த தெளிவை உங்களுக்கு கொடுத்துருவார். இந்த தெளிவு வந்துருச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. எவன் சொல்கிறதையுமே கேட்கலன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. காரணம் என்னென்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க. அதனால தான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கி சாட்டர்டே நைட்டு நோ, இன்றைக்கி சண்டே படத்துக்கு போகலாம். ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லை வேறு மேலே இருக்கணும்னு பழைய பாலிசி. அதெல்லாம் இப்போது ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். சரியா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயும் வேலையிலே இருங்க, வேறு எதை பற்றி யோசிக்காதீங்க. கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.